அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போது பல இடங்களில் நாம் பார்த்துட்டுருப்போம். புதுமனை புகுவிழா, அதாவது கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரகப்பிரவேசத்தில் பார்த்தோம்னு சொல்ல போனோம்னா கணபதி ஹோமம் செய்யக்கூடிய ஒரு ஹோமம், பிரதானமான எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு ஹோமம். கோயில் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுக்கு நேரங்காலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பண்ணக்கூடிய கணபதி ஹோமங்களும் சரி, நவரவ ஹோமங்களும் சரி, குறிப்பாக கணபதி ஹோமம். இந்த கணபதி ஹோமம் அப்படிங்கிறது வினைகளை நீக்கும் விநாயகருக்கு, அதாவது வேலமுகத்தூன் அப்படின்னு சொல்கிறோம், அவருக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு ஹோமம். இதுதான் அந்த கணபதி ஹோமம் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு சுவாமிக்கு திருக்கோவில்களில் நாம் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகத்திற்கும் சரி, திருக்கோவிலில் பண்ணக்கூடிய ஹோமங்கள், பொதுவாகவே ஹோமங்களுக்கும் சரி, வீட்டில் பண்ணக்கூடிய ஹோமங்களுக்கும் சரி வித்தியாசங்கள் உண்டு. அபிஷேகம் பண்ணோம், சுவாமிக்கு பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகம், பஞ்சாமிர்தம், அதாவது அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், பால், தயிர், அதுக்கப்புறம் தேன், நெய் முதலியான இந்த மாதிரியான வஸ்துக்களில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வரோம். இளநீர், இது கரும்புச்சாறு, இது மூலமாக பண்ணுறோம். இது மூலமாக பார்க்குறப்ப என்ன அப்படின்னம்னா, இந்த திரவியங்கள் அனைத்தும் நமக்கு மறுபடியும் திரும்ப தண்ணியோடு சேர்ந்தாவது நமக்கு திரும்ப கிடைக்கும். ஹோமத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னம்னா, நமக்கு சாம்பல் மட்டும்தான் கிடைக்கிறது. பகவான் என்ன அப்படின்னா, அதை அக்னி பகவான் மூலமாக, இங்கே அக்னி பகவானுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு போஸ்ட்மேன் மாதிரி எந்தெந்த கிரகங்களுக்கு, பொதுவாகவே எந்தெந்த தெய்வங்களுக்கு ஒரு ஹோமங்கள் பண்ணுறோமோ அந்த தெய்வங்களுக்கு உண்டான ஹவிர்பாகம் அப்படின்னு சொல்கிறோம். ஹவிர்பாகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நாம் போடக்கூடிய அந்த பிரசாதம். கணபதி ஹோமத்தை குறிப்பாக பார்க்குறப்ப நிறையா பேர் போய் கவனிச்சிருக்கலாம். அவல், பொட்டுக்கல்லை, சர்க்கரை, அப்புறம் அதோட கல்கண்டு, திராட்சை, முந்திரி, பேரிச்சம்பளம், அதோட கனி வர்க்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்பிள், ஆரஞ்சு, இது முழுமையான இந்த திரவியங்களில் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் கலந்து ஒரு பிரசாதம் ஒன்று பண்ணுவோம். இதுக்கு அஷ்டத்ரவியம் அப்படின்னு பேர். 8 விதமான பொருட்களுடைய கலவை அப்படிங்கிறது சாஸ்திரம். இந்த பிரசாதமாகப்பட்டது போடுறோம், இதுக்கு பேர் ஹவிர்பாகம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கணபதி ஹோமத்தில் நாம் ஊற்றக்கூடிய நெய், கரெக்டாக வீட்டில் புரோகிதர் செய்யக்கூடிய இந்த ஹோமங்களுக்கு நாம் ஊற்றக்கூடிய நெய், இதுக்கு என்ன அப்படின்னு சொல்ல போனோம்னா ஆஜ்யம் அப்படின்னு பேர். அந்த நெய் ஊற்றுறதும் சரி, கூடவே பார்த்தோம்னா அந்த எருக்கிழங்குச்சி போடுறதும் சரி, அல்லது அருகம்புல் போட்டு வர்றதும் சரி, இதெல்லாமே என்ன அப்படின்னா விநாயகருக்கு ஒரு பிரியமான ஒரு வஸ்துக்கள் மூலமாக பண்ணுறோம். இந்த கணபதி ஹோமமாகப்பட்டது குறிப்பாக அதை பார்த்தோம்னு சொல்ல போனோம்னா, நம்ம வீட்டில் நடைபெறக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடக்கணும், அதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த கணபதி ஹோமமாகப்பட்டது நாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ரெண்டாவது எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல போனோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த கணபதி ஹோமம் மூலமாக பார்க்குறப்ப அதீத நற்பலன்கள் கிடைக்கும். வேல முகத்தோனுடைய அருளாகப்பட்டது நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, நேரங்காலம் எதுவும் நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் செய்யக்கூடிய வீட்டில் பண்ணக்கூடிய அந்த நவகிரக ஹோமங்கள், 9 கிரகங்கள், 9 கிரகங்களுக்கு தனித்தனியாக ஹோமங்கள் பண்ணுவோம். அது மூலமாக பண்ணக்கூடிய சமயத்திலையும் சரி நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும். இப்போது இந்த மாதிரியான ஹோமங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய சமய சந்தர்ப்பத்தில் பார்த்தோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசி அப்படிங்கிறது நாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கணும். இந்த மாதிரியான ஹோமங்கள் எல்லாம் இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு விலைவாசி நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் இருக்கக்கூடிய சமய சந்தர்ப்பத்தில் சுவாமிக்கு திருக்கோவில் போய் என்ன அப்படின்னா சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வர்றதோ, நம்மளால் என்ன திரவிய சுவாமிக்கு வாங்கி தர முடியுமோ அந்த திரவியங்கள் வாங்கி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பௌர்ணமி மாதம், அதாவது பிரதி மாத பௌர்ணமின்னு சொல்கிறோம். பிரதி மாத பௌர்ணமி, அந்த பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய 4வது நாள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4வது நாள் தான் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சங்கடங்களை நீக்கும் சதுர்த்தின்னு பேர் இதுக்கு. அதனால தான் சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்கிறோம். இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் பார்த்தோம் சொல்ல போனோம்னா, விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான நம்மளால் இயன்ற திரவியங்கள் ஏதாவது வாங்கி தரலாம். உதாரணத்துக்கு என்னென்னா,
இந்த பஞ்சாமிர்தம் சொல்லி சொல்கிறோம், அதுக்கு உண்டான மாதிரி பழங்கள் வாங்கி தரதோ, அல்லது நாட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கரும்பு சர்க்கரை வாங்கி தரதோ, அல்லது பெரிச்சம்பளம் தேன் முதலிய பொருட்கள் வாங்கி தரதோ, இல்லாத பட்சத்தில் பால் வாங்கி தரலாம். தயிர், இளநீர் சம்மந்தப்பட்டதோ, கரும்புச்சாறு விநாயகருக்கு மிகவும் பிடித்த, அதாவது யானைக்கு மிகவும் பிடித்தது கரும்புன்னு சொல்லி நாம் படிச்சிருப்போம். ஆக இந்த கரும்புச்சாறு அபிஷேகம் பண்ணுறது விநாயகருக்கு ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லி சொல்கிறோம். இது மாதிரியான வஸ்துக்கள் திரவியங்கள் என்ன அப்படின்னம்னா சுவாமிக்கு அபிஷேகத்துக்காக நம்ம வாங்கி கொடுத்துட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அருகம்பில் மாலை சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வர்றப்போ நமக்கு இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி அடைய ஆரம்பிக்கும். நமக்கு இருக்கக்கூடிய வீட்டில் பண்ணக்கூடிய ஹோமங்கள் மூலமாகவும் சரி, இறை வழிபாட்டு மூலமாகவும் சரி, கோவில்களில் பண்ணக்கூடிய வழிபாட்டு மூலமாகவும் சரி, நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி சம்பந்தப்பட்ட தோஷங்களும் நிவர்த்தி அடைய ஆரம்பிக்கும். அதனால தான் கும்பாபிஷேகங்கள் மூலமாகவும் சரி, கோயிலுக்கு சுவாமிக்கு எப்போவுமே ஒரு நல்ல ஒரு சாநித்தியமான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோயிலில் பல கோவில்களில் பார்த்தோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா பல காரணங்களை முன்னிறுத்தி ஹோமங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வருவோம். அப்போ அந்த கோவிலுக்கெல்லாம் போகிறப்ப என்ன அப்படின்னம்னா ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கிறத நாம் உணர முடியும். பொதுவாகவே திருக்கோவில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது ஆலயம் தொழுதல் சாலவும் நன்று அப்படிங்கிற நம்மளுடைய முன்னோருடைய வாக்கிற்கு ஏற்ப கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கா நம்ம முன்னோர்கள் எல்லாம். அதுக்கேற்ற மாதிரி கோவில்கள் இருக்கக்கூடிய ஊர்களில் நாம் குடியிருந்துட்டு வரப்பையும் சரி, அந்த திருக்கோவிலுடைய நடக்கக்கூடிய நித்திய பூஜைகளில் நம்மளுடைய பங்களிப்பாகப்பட்டதும் நம்மளால் என்னென்ன கான்ட்ரிபியூஷன் இங்கிலீஷில் சொல்கிறோம், இது நமக்கு நம்மளால் உண்டான பங்களிப்பு இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு வரக்கூடிய சமய சந்தர்ப்பத்தில் அந்த திருக்கோவில் ஆகப்பட்டது இருக்கக்கூடிய பகுதியில் என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நல்ல ஒரு அதாவது நல்ல அதிர்வலைகள் நல்லபடியாக இருக்கும். அந்த அதிர்வலைகள் மூலமாகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவள் வீட்டில் என்ன அப்படின்னா சுபகாரியங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கும். அதுக்குண்டான மாதிரி நாம் ஒவ்வொரு மாதமும் பிரதி மாதமும் நம்மளால் என்ன முடியுமோ, என்ன சுவாமி எங்கே இருக்கோ அந்த சுவாமிக்கு உண்டான மாதிரி அபிஷேகங்கள் பண்ணிட்டு வர்றது, இல்லது ஹோமத்துக்கு உண்டான மாதிரி திரவியங்கள் வாங்கி கொடுக்குறது, இல்லை நம்ம வீட்டில் நாம் பண்ணக்கூடிய இந்த கணபதி ஹோமம், நவரக ஹோமம் ஆகப்பட்டு சரி, இதெல்லாம் பண்ணிட்டு வரக்கூடிய சமய சந்தர்ப்பத்தில் நமக்கு எப்போவுமே அனுகூலமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதுபோக நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் எந்த ஒரு தடையும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் அனுகூலமாக நடக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. இதுக்காகத்தான் நாம் வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணிட்டு வரோம். வீடு புண்ணியாசனை பண்ணக்கூடிய சமய சந்தர்ப்பத்திலையும் இதுலேயும் பிரதானமாக சொல்லக்கூடியது அந்த கணபதி ஹோமம். இந்த கணபதி ஹோமம் ஆகப்பட்டது அதுவும் நாம் செஞ்சுட்டு வந்துட்டு தான் இருக்கோம். அதனால் கணபதி ஹோமம் அப்படிங்கிறது மிகவும் தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு ஹோமம். பிரதானமாக இப்போ சொல்லி பார்த்தோம்னா அதாவது வேல முகத்துவம் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரதானமாக சொல்லப்படக்கூடிய ஒரு வழிபாடு. அந்த விநாயகர் வழிபாடு முடிச்சதுக்கப்புறம் தான் நாம் மற்ற வழிபாடுகள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதனால தான் திருக்கோவில் எல்லாம் போகிறப்ப ஈஸ்வரன் கோவில், விநாயகர் கோவில், பொதுவாகவே எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி முன்னால் பார்த்தோம்னு சொல்ல போனோம்னா உங்களுக்கு விநாயகர் வச்சுருப்பா. அந்த விநாயகர் வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு வர்றது விசேஷம். குறிப்பாக பார்த்தோம்னா வைணவ ஸ்தலங்களில் சொல்கிறோம். வைணவ ஸ்தலங்களில் தும்பிக்கை ஆழ்வார் அப்படிங்கிற பேரில் விநாயகர் பெருமான் குறிச்சிருப்பாங்க. இதுவும் அவரே தான், வேறு ஒன்றும் கிடையாது. வழிபடக்கூடிய முறைகள் மட்டும் வேறு. தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லி குறிச்சிருப்பாங்க. அவருக்கும் அதே வழிபாடு தான். ஆக விநாயகர் வழிபாடு நாம் செஞ்சுட்டு வரக்கூடிய சமய சந்தர்ப்பத்தில் நம்மளுடைய வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் எந்த ஒரு தடையும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் அனுகூலமாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. நன்றி, வணக்கம்.